ஒரு வாட்டி தான் பார்த்தேன், அப்ப தெரியல அவர் தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப இருந்து அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்கேன். ஏய் ஆனந்தி, திரு என்னோட ஆளு, நீ யாரு எங்களுக்கு நடுவுல வரதுக்கு? கிளம்பு, வெளில போ. இன்னைக்கு நம்ம ஷோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பல குரலோட சொந்தக்காரங்க இவங்க. கார்ட்டூன், சீரியல், மூவிஸ், ஹாலிவுட் டப்பிங்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபீல்ட்ல இருக்காங்க. அதுல கொடிகட்டியும் பறக்குறாங்க. ஆமாங்க, இவங்க பேரு ஐஸ்வர்யா ராஜேந்திரன். அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் மேம். ஹாய், வணக்கம். இதுதான் அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸா? சத்தியமா ஓகே மேம், நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்களை பத்தி. பட் அதுக்கு முன்னாடி உங்க சைல்ட்ஹுட் ஃபேஸ் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். ஓகே, நான் வந்து ஒரு 6 or 7 இயர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கெரியர். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து தளபதி விஜயோட ஃபிலிம். அவர் தான் எனக்கு உயிர் சின்ன வயசுலேருந்தே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் படமே வந்து தமிழ் ஃபிலிமில் வந்து சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் அது வந்து ஒரு குட் மெமரி இல்லையா, மறக்க முடியாது. ஸோ வந்து அவரோட ஃபிலிமில் வந்து அவங்க அக்கா இருப்பாங்க இல்லையா, ரேவதி மேம். ஸோ அவங்களோட டாட்டர், அந்த சின்ன பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு நான் பேசினேன். அப்போ நானும் சின்ன பொண்ணுன்றதுனால அப்படி வாய்ஸ் இருந்தது. ரம்யா, என்னாச்சு? ஸோ அதுதான் சும்மா லைட்டாக இமிடேட் பண்ணி பேசினேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்போது டப்பிங் தியேட்டருக்கு போகும்போது ஒரு வாட்டி தான் பார்த்தேன், அப்போ தெரியல அவர் தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இருந்து அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்கேன். அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்க மேம் தளபதி பார்த்த உடனே? அப்போ தெரியலங்க, சத்தியமா அவர் தான் வந்து அவர் தளபதி, அவருக்கு நம்ம இவ்வளோ பெரிய ஃபேன் ஆக போகிறோம் அப்படின்றதெல்லாம் அப்போ எனக்கு தெரியல. இப்போ யோசிச்சு பார்த்தா இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படி. நானும் ஒரு வாட்டி தளபதி படம் ஒரு படத்தில் பேசலாம்னு நினச்சா அவர் எல்லா படத்துலையும் பெரிய பெரிய ஹீரோயின்ஸாக போடுறாரு. ஸோ இதுதான் நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்னென்ன வாய்ஸஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க? ஓகே, ஸோ மலையாள ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன், ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு, ரொம்ப ஓல்டு ஃபிலிம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன குட்டி கேரக்டர் பண்ணேன். அப்போ அந்த ஃபாசில் சார் அவங்க இருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டூல் மேலே ஏறி நின்று, கொஞ்சம் ஹைட்டு வளர்ச்சி கம்மி அப்போது. ஸோ அதனால் ஸ்டூல் மேலே ஏறி நின்று ஒரு குட்டி டயலாக் பேசினேன். ஸோ அப்படி ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கு, கன்னடாலாம் கொஞ்சம் ஆட்ஸ் பேசியிருக்கேன். ஏன்னா அது வேறு லாங்குவேஜ் தெரியாதுன்றதுனால ஆட்ஸ் மட்டும் பேசியிருக்கேன். இந்த பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அயன் பட்டாஸ்கள், பட ஜூம், புஸ், டமால், அந்த மாதிரிலாம் சைல்ட்ஹுட் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் ஒரு 12th அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து சீரியல்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து வாணி ராணி. அதான் வந்து ஹீரோயினுக்கு பேசின ஃபர்ஸ்ட் சீரியல். ஓகே, அதாவது அந்த சீரியல் பார்த்து தான் லவ் பண்ண கற்றுக்கிட்டோன்னு கூட சொல்லலாம். அப்படி வேணா அதில் ஏதாவது ஒரு லைன் உங்களால் சொல்லி காட்ட முடியுமா அந்த வாய்ஸ் மாடுலேஷனில்? ஓகே, ஸோ வந்து அதில் அவங்க பேர் வந்து நவ்யா. ஸோ நவ்யாவுக்கு அதில் பேர் வந்து பூஜா. கௌதம் பூஜானாலே அந்த டைமில் ஒரு காலேஜ் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீம் பேரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே வந்து அதுதான். ஏய் கௌதம், நான் யார் தெரியுமா? நான் தான் பூஜா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், எனக்கு இந்த தயிர் சாதம், சாம்பார் சாதம்லாம் வேணாம், எனக்கு பிரியாணி தான் வேணும். அப்புறம் என்னை கிட்னாப் பண்ணி 3 நாள் கூட வச்சுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு கௌதம். கண்ட்ரோல் பண்ணாத, நான் கொஞ்ச நேரம் அழுகணும், அழுகிற வரைக்கும் டைம் கொடு ப்ளீஸ். மேம், நீங்க பண்ண வாய்ஸ்ல இது வந்து கஷ்டமான வாய்ஸ், இது இருந்து அப்பா என்னால் முடியவே முடியலப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வாய்ஸ் எது மேம்? ஸோ அப்படி பார்த்தா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல், நல்லா பேய் சீரியல் அது. ஸோ அதில் வந்து மாளவிகா வேல்ஸ்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு டப் பண்ணேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆல்ரெடி செத்து போய் பேயாக வந்து குழந்தைய காப்பாற்றுவாங்க. குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, அதில் அந்த குட்டி குழந்தைய வந்து தேவசேனா வந்து எல்லோரும் கொலை பண்ண பார்ப்பாங்க. ஸோ வந்து அப்போது ஒரு எபிசோடு ஃபுல்லாக அப்படியே சந்திரமுகி தான் ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி கத்தி இடுன்னு கத்தி அந்த ஹோல் எபிசோடு வந்து தொண்டை கிழிஞ்சிருச்சு. படி அவரோட புறப்பட்ட சந்தோஷமா வாழ போறோங்கிற கனவோட நான் இங்க வந்தேன். சுத்தமா போச்சு தொண்டை. அந்த உங்களோட வாய்ஸ் திரும்ப கொண்டு வர நீங்க ஏதாவது ரெமெடி எடுத்தீங்களா? ஒன்றும் பெருசா இல்லை, ஹாட் வாட்டர், அவ்வளோதான். அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஒன்றும் பெருசா. நீங்க இப்போ உங்களோட வாய்ஸ் மெயின்டைன் பண்றதுனால இந்த ஹாட் வாட்டர் தவிர வேற எந்த சாய்ஸ்? நான் டெய்லியுமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா எது சாப்பிட்டாலுமே வந்து ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டா வந்து ஃபீல் ஓகே.
மேம் நீங்கள் பேசின டப்பிங் வந்து எந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி பேசினாங்க? ஓகே, நான் பெருமைக்கு சொல்ல, பட் காட்ஸ் கிரேஸ் அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. மெயினாக ஃபஸ்ட்டு நவ்யாலேருந்து சொல்ல போனால், அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து மீனா ஹேமராஜ் அவங்க வந்து சான்ஸே இல்லை. அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸுக்கு ஈவெண்ட்ஸ்க்கெலாம் போயிருப்போ அது அவங்க வாய்ஸாக என்னோட வாய்ஸ் அவங்க வாய்ஸ் ஒரே மாதிரி கிட்ட இருக்கும். ஸோ அவங்கள பார்த்து அப்படியே அது வந்துருச்சு. நமக்கே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரிஜினல் வாய்ஸ் மெமிக் ஆகிடுது. எப்படியோ அது பேசும்போது அவங்க ஆட்டிடியூட் நம்மளுக்குள்ளே வந்து நம்மளே அந்த மாதிரி ஆகிடுறோம். ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம செம்பருத்தி பார்வதி ஜி தமிழ், ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து திருமணம் ஸ்ரேயா அஞ்சன் இப்போ ரஜினியில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பேசும்போது அவங்க நமக்கு கொஞ்சம் கெத்தா நல்ல ஆட்டிடியூடாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் மெச்சோர்டாக அவங்களுக்கு பேசும்போது அந்த மாதிரி. மீனாக்கு பேசும்போது கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் லோக்கல் மாதிரி வந்துட்டு போகும். ஸோ அது அந்த மாதிரி. இது இன்னொன்று வந்து ஆர்ஜே கேரக்டர். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 92.7 பிக் எஃப்எம். இது டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ், மாத்தியோசி லைஃப் ஈஸி. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று வரும்போது ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப இதில் ஸ்வீட்டஸ்ட்னு பார்த்தா சுஷ்மா. அவங்க வந்து நாயகின்னு ஒரு சீரியலில் அவங்க வந்து அதில் வில்லி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹீரோயின்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பிரேக் எடுத்து நம்ம ஏன் வில்லிக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதையே ஒரே மாதிரியே பேசணும், ஹீரோயின்ஸே பேசினா ஒரு வேரியேஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே வில்லிக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தான் ஹீரோயினை பிரித்து விடுற கேரக்டர். ஸோ அந்த மாதிரி அந்த ஹீரோவை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ வந்து அந்த கேரக்டர் பயங்கர வில்லத்தனம் பண்ணும், அது கொலை பண்ணும், தள்ளி விடும் மலையிலேருந்து. அப்போ அவங்களுக்கு நான் பேசும்போது அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு இன்டர்வியூவில் அவங்க என் நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ காட்ஸ் கிரேஸ் அது உண்மையிலே. மேம் ஹீரோயினுக்கு கொடுக்குற வாய்ஸ் ஈஸியாக இருந்துச்சா இல்லைனா வில்லனுக்கு அந்த வில்லிக்கு வந்து டப் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சா? எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு? ஓகே, கம்ஃபர்டபுள்னா ஆஸ் யூஷுவல் வந்து வில்லிக்கு பேசும்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஏன் வருது அப்படின்னா, ரொமான்ஸ் பண்ண வேணாம், அழ வேண்டாம், வெக்கப்பட வேணாம், கெத்தா பேசலாம், திமிரா பேசலாம், ஏன் அப்படி இருக்கணும் அப்படி பேசிடலாம். ரியல் லைஃப்ல கொஞ்சம் வில்லி தான் நான் சரி சும்மா. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோயின்ஸ்னால் வந்து அதில் கொஞ்சம் ஒரு அடக்க ஒடுக்கமாக ஒரு சட்டிலாக, அதாவது ஆர்டிஃபிஷியலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடு ஒரு சட்டிலாக இருப்பாங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கணும். மெயினாக ரொமான்ஸ் சீன்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வெக்கப்பட தெரியலனாலும் பட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படின்னு வரும்போது வில்லி பேசும்போது ஈஸியாக இருக்குது, ஜஸ்ட் பீயிங் அவர் செல்ஃப்ன்ற மாதிரி. எல்லா இடத்துலையும் வில்லியாக இருக்க மாட்டாங்க, சும்மா பாப்போ அப்படின்னு நம்ம கேஷுவலாக வீட்டில் பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வருது. ஸோ ஹீரோயின்ஸ் கஷ்டம்னு சொல்ல வரல, ஹீரோயின்ஸை கம்பேர் பண்ணும்போது வில்லி சீனும் ஈஸியாக வருது. ஒரே ஒரு டயலாக், ஏதாவது ஒரு டயலாக் எடுத்துட்டு ஹீரோயின் மாதிரி பேசி காட்டுங்க, அதே இது வில்லி மாதிரி பேசி காட்ட முடியும். சேம் டயலாக். ஓகே. ஆனந்தி, ப்ளீஸ் ஆனந்தி, எனக்கு திரு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ பண்றது ரொம்ப தப்பு, அவரை விட்டு விலகி போ, அதான் உனக்கு நல்லது. ஓகே, இதுவே வந்து வில்லத்தனமா சொல்ல, ஏய் ஆனந்தி, திரு என்னோட ஆளு, நீ யாரு எங்களுக்கு நடுவில் வரத்துக்கு, கிளம்பு, வெளில போ. வெரி நைஸ் மேம், ரொம்ப அழகா. தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் டப் பண்ணியிருக்கீங்க மேம்? ஸோ சைல்ட்ஹுட்லேருந்து சொல்ல போனால் மூவிஸ் வந்து நிறைய ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் எல்லோரும் போவாங்க, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக வந்து ஃபிலிம்ஸ் டப்பிங் வந்துருக்கேன். ஸோ சின்ன வயசில் சீரியல் அவ்வளோவா பேசுனது இல்லை, ஃபுல்லாக ஃபிலிம்ஸ் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி லோனால பேசினேன், அவங்க அனகான்னு ஒருத்தவங்களுக்கு பேசினேன். கல்யாணத்தை நீ நிறுத்திட்டு போன கொஞ்ச நாள்ல தான் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ டிக்கி லோனா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மகன் மிர்னாலி ரவி இல்ல, அவங்களுக்கு ஏன் ஆசை வந்துருச்சு. சீச்சி, என் தம்பியை பத்தி தப்பு பேசாத, மேற்கே ஒதுக்குதுன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹிப்ஹாப் ஆதியோட சிவகுமாரனின் சபதம், ஸோ அந்த மூவி ஹீரோயின்ஸு. என்ன கேட்காம நீங்க போட்டோஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ இப்படி தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்சி, அந்த தமிழாக்கம் ஜியாங் பேசியிருக்கேன். ஸோ அதுக்கு ஃப்ரீ கை ஆக்வாமேன் இதிலெல்லாம் ஹீரோயின்ஸ்க்கு பண்ணியிருக்கேன் மேம். ஸோ இங்கிலீஷ் டப் பண்ணி மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறது இங்கே வழக்கமாக போயிடுச்சு.
நீங்க வந்துட்டு நம்ம இப்போ தமிழ் சீரியல்ஸோ தமிழ் ஃபிலிம்ஸோ பார்க்கும்போதுட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அதனால உங்களால வந்து ஈஸியாக டப் பண்ண முடியும். இங்கே இங்கிலீஷ்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல மேம். ஸோ அது எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாங்க, அது உண்மைதான். தமிழ் பேசும்போது ஓரளவுக்கு நம்ம அடாப்ட் ஆயிடுவோம். நம்ம என்னதான் அவங்க வந்து வேற லாங்குவேஜ்ல இருந்து வந்திருந்தாலுமே தமிழ் ஃபிலிம்க்கு ஒரு இது இருக்கு, ஈஸியா வந்து மெயினாக அந்த லிப்ஸிங்க்கு போயிட்டு அடாப்ட் ஆயிடும். ஸோ இங்கிலீஷ்னு வரும்போது அவங்க பேசுற டோனே வந்து ஹே யூ அது மாதிரி இழுப்பாங்க. நம்ம அது தமிழ்ல ஏய் நில் அது மாதிரி வேற மாதிரி இருக்கும். அது நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்றான்னு ஆர்டிஃபிஷியலா பண்ணக்கூடாது. ஸோ அவங்க தமிழ் பேசினா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு டோன்லாம் நம்ம பேசணும். ஸோ வந்து அவங்களோட ஆட்டிடியூடுன்றது கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும், இல்லை கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். ரொம்ப டோன் வந்து ஏற்றி பேச மாட்டாங்க, ஒரு சட்டிலான டோனில் பேசுவாங்க. ஒரு கேஷுவலாக ஒரு தமிழ் ஃபிலிம்ஸ்னு இல்லை மாதிரி கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஷாங்சின்லாம் பண்ணும்போது வந்து அவங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அவங்க அண்ணனையே மண்டை உடச்சிருவாங்க. ஸோ அப்படின்னு பண்ணும்போது என்ன போதுமா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் பேசும்போது நம்ம ஒரிஜினல் டோன் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். தமிழ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பீப்புளுக்கு ஒரு ஸ்வீட் வாய்ஸ் இருக்கும். ஸோ ஃபாரினர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வாய்ஸ் டோனே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி பேசுவோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க எது மேம் ஈஸின்னு ஃபீல் பண்ணீங்க? மூவிஸ்க்கு டப் பண்றா இல்லை சீரியல்ஸ்க்கு டப் பண்றா? ஒரு சீரியல் தாங்க. ஏன்னா வந்து டெய்லி எபிசோடு டெய்லி கொடுக்கணும், அவுட் கொடுக்கணும். காலையில் கொடுத்தாங்கன்னா 4 மணிக்கு அவுட் கொடுக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்கிரிப்ட் கையில் இருக்கா பார்த்து டக்கு டக்கு நமக்கு டெய்லியும் பேசுறது தானே. ஸோ பழகிடும். இப்போ ஃபிலிம்ஸும் போது அப்படி இல்லை இல்லையா, அது வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் வந்து அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பேசணும். ஸோ ஃபிலிம்ஸ்க்கு பேசும்போது ஒரு 10 மாடுலேஷன் ஒரு 15 டேக்காவது எடுப்பாங்க. சீரியல்ஸ் அப்படி இல்லை. நம்ம தான் ஆல்ரெடி இப்போ 100 எபிசோட் பேசிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரப்போகிறது நம்மளுக்கு தெரியுமே, சேம் கேரக்டர். ஸோ வந்து அப்படியே ரிப்பீட்டடாக டக்கு டக்குன்னு பேசி அமிச்சிருவோம். ஒரு ½ hour ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு பேசி அமிச்சிருவோம் நம்ம. ஏன்னா அவுட் கொடுக்கணும், அப்போ தான் டெலிகாஸ்ட் ஆகும், வேற வழி இல்லை. ஸோ நீங்கள் டப் பண்ண கேரக்டர்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னு நீங்கள் எது மேம் சொல்லுவீங்க? சீரியல்லையா? சீரியலில் வந்து அப்படி பிரித்து பார்க்க முடியாது, எல்லாமே பிடிக்கும். பட் வந்து ஒரு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல. ஓகே, மோஸ்ட் ஃபேவரட் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா செம்பருத்தி. அவங்க ஷபானா இருக்காங்க இல்லையா, ஸோ ஷபானாக்கு டப் பண்ணது வந்து ஆமா, இந்த சடங்கு செய்யறதுக்குலாம் அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாமா, பெரியய்யா, சின்னையா அப்படின்னு கூப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் அந்த டைமில் நிறைய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்கிறதுலாம் சில பேர் ரீல்ஸ் கூட பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணும்போது தான் பரவாயில்லையே, ஏதோ நம்ம பேசுனதையும் லைக் பண்ணி அதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்களா, அப்போ பரவாயில்லையே இந்த சீரியலில் அப்படியே கொஞ்சம் அப்படியே எங்கே போனால் செம்பருத்தியில் பேசுகிறோம் அப்படின்னாலே வந்து ஓகே செம்பருத்தியில் பேசுகிற பொண்ணு அப்படின்ற ஒரு இது கிடைக்கும். ஸோ செம்பருத்தி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப் ஹிட்டான சீரியல் அது இப்போவுமே. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் இல்லையா செம்பருத்திக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் பேசினதை நான் அதுலேயும் பேசுகிறேன்னா உங்களுக்கே டவுட் வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல வேரியேஷனான ஒரு கேரக்டர். அவங்க வில்லியா ஹீரோயினான்னு நமக்கே தெரியாது. மீடியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் டப்பிங்கை வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆக்டிங்கில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நாளுக்கு நாள் வந்து ஒருத்தவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு புது ஃபேஸ். இப்போ வந்து எல்லாராலையும் வந்து ரொம்ப வருஷம் நீடிக்க முடியாது, அது வந்து உண்மை, நம்ம ஒத்துக்கணும். ஸோ வந்து டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு வாய்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா வேற வாய்ஸு, 10 வருஷம் ஆச்சுன்னா வாய்ஸ்க்கு வயசாகிடும், அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து இப்போ 40 வயசு ஆனாலுமே இந்த வாய்ஸ் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும், ஐ கேன். ஸோ அதுதான். ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு 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 30 ஒரு 31 அந்த மாதிரி ஏஜில் உள்ள ஒரு ஹீரோயின்ஸ்க்கு வந்து என்னால் மேட்ச் பண்ணி பேச முடியும். ஸோ இப்போ வந்து ஜெய்கிதா அக்கா மாதிரிலாம் அவங்களாம் இப்போவுமே வந்து ஹீரோயின்ஸ்க்கு பேசிகிட்டு இருக்காங்க. ரேணுகா அக்காலாம் வந்து அவங்க இன்னுமே வந்து நல்ல சின்ன ஹீரோயின்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வாய்ஸுக்கு எப்போவுமே ஏஜ் ஆகாது. ஆனால் கேமரா முன்னாடி நின்னா அவ்வளோதான், ஏஜ் ஆகிடும், ஃபீல்டு போயிடும், மார்க்கெட் இருக்காது, புதுசாக வருவாங்க, ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும், அதுதான் லைக் பண்ணுவாங்க. ஒரே ஆளை பார்க்க மாட்டாங்க இல்லையா, எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ புது வேரியேஷன்ஸை பார்ப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் விட டப்பிங் எனக்கு சொல்கிறேன் பர்சனலி அதுதான் வந்து பெட்டர்னு தோணுச்சு, அதான் நீடிக்கும். அப்போ உங்களை வந்து கேமரா முன்னாடி பார்க்க முடியாதா? இல்லை மேம், பிஹைண்ட் த கேமரா தான் கன்ஃபார்மாக. கேமரா இட்ஸ் கம்ஃபர்டபிள். எஸ், கண்டிப்பாக.
ஸோ மீடியா அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தாலே வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து வைடாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தா வந்து மீ2 மூமெண்ட் போகுது, அது இதுன்னு போகுது. உங்களோட ஃபீல்டு, உங்கள் டப்பிங் ஃபீல்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா? தேங்க் காட். ஆக்சுவலி டப்பிங்கில் வந்து அந்த மாதிரி ஒன்று ஆக்சுவலி எனக்குன்னு இல்லை, யாருக்கும் அப்படி ஒரு இது வந்தது கிடையாது. ஸோ என்னன்னா, அண்ட் இன்னொரு விஷயம் வந்து புதுசாக வந்தவங்களை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு வந்து எங்கள் அம்மா, சித்தி, அண்ணா ஃபேமிலியே வந்து ஒரு டப்பிங் ஃபேமிலி. ஸோ எங்கள் அண்ணா அறிந்தும் அறியாமலும்ல வந்து ஹீரோவுக்கு பேசியிருக்காரு நவ்தீப்க்கு. ஸோ இந்த ஷாருக் கான், அமீர் கான் அவங்களோட ஹிந்தி டு தமிழ் டப்டு ஃபிலிம் ஃபுல்லாக எங்கள் அண்ணா தான் பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ உங்கள் அண்ணா பேர் கார்த்திக். ஓகே. கார்த்திக் அவர் வாய்ஸ் கேட்டிங்கன்னா தெரியும், அவர் தான் கேப்டன் அமெரிக்கா தமிழில். ஸோ அந்த மாதிரி பயங்கர ஃபேமஸ் அண்ணா. ஸோ வந்து அவங்க எங்கள் சித்தி. ஸோ வந்து இவ்வளோ ஒரு குடும்பமே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது ஈஸியாக வந்துட்டேன் அப்படின்றனாலுமே வந்து அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால வந்து கொஞ்சம் எனக்கும் வந்து அவங்க சின்ன வயசில் போய் அவங்க பேசுகிறத பார்த்து க்ரௌடில் நின்று க்ரௌடு பேசி பிட்ஸ் வாய்ஸ் பேசி அப்புறமா தான் சரி இந்த குழந்தையும் பேச முடியும் அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சிங்க் பிடிச்சலாம் பண்ண தெரியாது. இப்படி கில்லுவாங்க இல்லை இப்படி டச் பண்ணுவாங்க, அப்படி தான் சிங்க் பண்ணி ஸோ லேட்டர் தான் நான் அது கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இருக்கிறதுனால எனக்கு அப்படி எதுவும் இருந்ததில்லை. நீங்கள் டப் பண்ணும்போது ரொமான்ஸ் சீன்ஸ்க்கு டப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா, இல்லை இந்த சோக சீன் அழுவாங்கல்ல அந்த மாதிரி சீன்ஸ்க்கு டப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா மேம்? அழுது ரொம்ப ஈஸி. சும்மா ஏதோ ஒன்று அடிபட்டு அழுதுடலாம். ரொமான்ஸ் வந்து அது போய் ரீச் ஆகணும் மக்கள் மனசில். அந்த சீன் பார்த்த உடனே அடுத்து ஃபோனை வந்து என்னடா மிஸ் பண்ணுற அப்படின்னு அவங்க ஆள்கிட்ட பேசணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த ரொமான்ஸ் அங்கே கொண்டு போய் திணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நானே இந்த மாதிரி மற்றவங்களோட சீன்ஸ் பார்த்து அப்படி பண்ணுவோம். நமக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும்ல. ஸோ ஓகே நம்மளும் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு. அன்பேவா எடுத்தீங்கன்னா டெய்லி ரொமான்ஸ் தான் வரும். அன்பேவா சீரியல்ல அவங்க டெல்னா டேவிஸ்க்கு பேசிட்டு இருக்கா. அப்போ அவங்க எக்கச்சக்கமான ரொமான்டிக் சீன் இருக்கும். அந்த ரொமான்டிக் சீன்லாம் பார்த்து வந்து நானே என்னோட உட்பி கிட்ட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து நீ தயவு செஞ்சு நீயாவே அப்படின்னு திட்டி விட்டுட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த சீன் பேசும்போது அது வந்து ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு ஸ்டோரி வைப்பாங்க, ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து பார்க்க தான் ஐயோ இதெல்லாம் வைக்கிறாங்களே, நம்ம இன்னும் நல்லா பண்ணணும். லவ் சீன்ஸ்ன்னு வரும்போதே அவங்க அந்த நம்ம பேசுகிற அந்த வாய்ஸோட சேர்த்து அவங்க ஒரு பிஜிஎம்லாம் கொடுப்பாங்க. அது நமக்கே அது கேட்கும்போது நம்ம வாய்ஸாடா இது, நம்ம மூஞ்ச அப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம வாய்ஸ் அப்படி இருக்குன்னு அது வந்து நல்லா இருக்குங்க. அழறதெல்லாம் ஈஸி. அது யார் அழுதாலே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒரு நம்பிக்கையெல்லாம் ஈஸியாக அழுதுட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கும் ஞாபகம் வருது, நீங்கள் வந்து ஃபேன் பேஜஸ்லேயே ஆக்டிவாக இருக்கீங்க, உங்களோட கரியர்லேயே ஆக்டிவாக இருக்கீங்க. எப்படி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி ஓகே, ஃபேன் பேஜஸ் வந்து சில பேர் சொல்லலாமா? சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ ஸ்ருதி, கீர்த்தனா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி சீரியலோட ஃபேன்ஸு. ஸோ அப்படி பேச ஆரம்பித்து நான் அந்த பேசுகிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அப்புறம் வந்து சீரியல் ஹீரோஸ் கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அந்த லைவில் வந்துட்டு போகிறது, அப்போது அந்த டைமில் போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அவங்க வந்து ஒரு நம்ம யோசிப்போம் நமக்கெல்லாம் எப்படியா ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு அதான் மேம், டப்பிங் ஆர்டிஸ்ட்டு கூட லைக் பண்ணி அது ஒரு ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு அதான ரெகக்னிஷன். ஏன்னா வந்து ஒரு ஏதோ ஃபிலிம்ஸில் வந்து நேம் கிரெடிட்ஸில் ஏதோ லாஸ்ட்டாக போடுறாங்க, ஆனால் அவங்க படம் ஃபுல்லாக லைஃப் கொடுத்தாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ண மாட்டேன். நமக்கு பார்க்கும்போது செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் தோணும் இல்லையா? ஸோ அப்படி எங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஜஸ் தான். ஸோ அதுக்கு உண்மையிலே ஃபேன் பேஜஸ்க்கு நான் ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேங்க. சீரியஸ்லி ஃபேன் பேஜ் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கல, அதுதான் உண்மை. ஓகே மேம், உங்களால் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி காட்ட முடியுமா? ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி, ஒரு 30 வயசு அந்த மிடில் ஏஜ் விமன் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு 70-80 வயசு பாட்டி மாதிரி. ஓகே ஷூர் பண்ணலாம் மேம். பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ். சரி, நான் அந்த ஃபிலிம் டைலாகே கொஞ்சம் பேசுகிறேன். ஓகே. ஏய் ஜீவா, இங்க என்ன பண்ற? அங்க பாரு, உன்னால ஒரு பிரச்சனையே உள்ள நடக்குது. சீக்கிரம் போ போ போ. அம்மா கிட்ட நீ திட்டு வாங்க போற, பார்த்துட்டே இரு. இது அதுக்கப்புறம் என்ன 30-year-old 30 நார்மலாக அந்த மாதிரி பேசுவாங்கள்ல. இப்போ ஏதோ ஒரு போலீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா அந்த போலீஸ் கேரக்டர்லாம் அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் பண்ணுவாங்க. சார், இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் இந்த கேஸோட ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். நான் கோத்ரூ பண்ணதில் இந்த மர்டர் ரொம்ப க்ரூயலாக நடந்திருக்கு,
ஸோ இது என்னங்கிறத நீங்கள் தான் சார் பார்த்து செக் பண்ணும். அண்ட் நான் கண்டிப்பாக ஃபாரன்சிக்லி நான் சொல்லி வைக்கிறேன். எஸ் சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி 8-year-old வயசானவங்க ட்ரை பண்ண முடியுமா? வயசானவங்களுக்கு பண்ணா நான் ஏதோ காமெடி வாண்டடாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சொன்னதுக்காக நான் ட்ரை ட்ரை பண்ணுங்க. இப்போ எப்படின்னு தெரியல. ஓகே, தம்பி இந்தப்பா பூ வாங்கிட்டு போப்பா, வீட்டுக்கு போய் பொண்டாட்டிக்கு வச்சு விடுப்பா. அந்த குரல்ல நடுக்க வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் வில்லை கேரக்டர்ஸ் அதுக்கு டப் பண்ணியிருக்கீங்கல்ல, வீட்டுக்கு போனதும் அந்த மாடுலேஷன் அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்களா? அந்த ஆட்டிடியூடெல்லாம் நீங்கள் டப் பண்ணுற இடத்துலயே? டப்பிங் கேரக்டர்ஸ்லாம் எதுவுமே உள்ளுக்குள்ளே வராது. பட் என்ன என்ன மேம் சொன்னீங்க உங்கள் உட்பிக்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கீங்க? அது வந்து சும்மா அந்த மாதிரி ட்ரை பண்ணது சொல்றீங்களா? எப்பயாச்சும் நம்ம ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக வீட்டுக்கு போவோம். அப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். அப்போதான் வந்த உடனே திட்டுவாங்கன்னு சொன்னா எனக்கு அப்போ இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நம்மளே இப்போ தான் காலையிலேருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம், வந்த உடனே இப்படி எரிஞ்சு விடுறாங்கன்னு தோணும். ஸோ அதனால அவங்க மேலே கொஞ்சம் எரிஞ்சு விழுந்துருவேன். கொஞ்சம் அந்த என்ன சொல்லிட்டு இருக்கேன்ல போங்க வரேன் அந்த மாதிரி பேசிடுவேன். பார்த்தா அது அனன்யாவோட டைலாகாக இருக்கும். ஏதோ ஒன்று வந்துடும், சரி நமக்கு வர கோவத்தில் அந்த டைலாக பேசி விட்டுலான்னு. ஸோ பட் நார்மலாக இருக்கும்போது வராது. அது ஏதோ வாண்டடாக பண்ணணுன்னு லைக் உட்பி கிட்ட ட்ரை பண்ண மாதிரி எங்கள் மம்மி கிட்டேயும் ட்ரை பண்ணி எல்லா இடத்துலையும் மொக்க வாங்கியிருக்கேன்.